கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நன்றி அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே, யெஷயா நிறைவேற்றி முடிப்பவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே, யெஷயா முடிப்பவரே, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, யெஷயா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, யெஷயா முடிப்பவரே. அன்பின் பிதாவே, ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் ஐயா. எங்களோடு பேசுங்க. எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தை, எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவரே, எங்களை ஓட வைக்கிற உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைபடும். தாழ்த்துகிறோம். உம்முடைய மெல்லிய சத்தம் துணிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். மேன்மையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். என்ன மேன்மை? ரட்சிப்பினால் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தந்து அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஆமென். நம்மை மேன்மை பாராட்டுவதற்கு ஒரு காரியம், அது நாம் நீதிமான்களானதால். நாம் நீதிமான்களாயிருப்பதினாலே நமக்கு மேன்மை பாராட்டுவதற்கு இடம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் இன்னொரு மேன்மையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். அதற்கான ஒரு ஆதார வசனம் பாருங்க. மேன்மை என்றாலே நம்ம என்னைக்கு உலக பிரகாரமான சில காரியங்களை தான் மேன்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் வேதம் உலக பிரகாரமான காரியங்களை அல்ல, அது ஆவிக்குரிய மேன்மைகளை குறித்து நமக்கு அறிவிக்கிறது. ஆவிக்குரிய மேன்மைகளை அடைய அடைய இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு பின்பாக அது கடந்து வரும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு மேன்மையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம். 2 தெசலோனிக்கேயர் பக்கம் சொல்லுங்க. 283 பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் 283 பக்கம். ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 4 வசனத்தை, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையை பார்த்து, அங்க உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாங்க போற சபைகளில் எல்லாம் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். யாரை குறித்து? தெசலோனிக்கே சபையில் உள்ள தேவ ஜனங்களை பார்த்து, சபையாரை பார்த்து சொல்லுகிறார்,
நான் எங்கெல்லாம் போறேனோ அந்த இடத்துல எல்லாம் நான் உங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படியானால் சாட்சி சொல்லுகிறோம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இங்கே தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டத்தக்கவர்களான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. திரும்ப சொல்றேன் பாருங்க, தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டத்தக்கதான ஒரு ஜீவியம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எல்லா சபையிலையும் போய் எல்லா தேவஜனங்களுக்கு மத்தியிலையும் அவன் உங்களை குறித்து மேன்மை பாராட்டணும். ஆமென் சொல்லுங்க. இது ஒரு வாழ்க்கை. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்னை குறித்து, வசனம் அப்படி இருக்கா? வாசிங்க. என்னை பற்றி. பாத்தீங்களா? அப்ப பவுலை பத்தி மேன்மை பாராட்டுவதற்கென்று ஒரு காரியம். பவுல் சொல்றார், ஒரு காலத்துல சவுல் அவரு, ஆனா இன்னொரு காலத்தில் அவர் நிருபங்களை எழுதி ரட்சிக்கப்பட்டு அவர் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய அழைப்பில் நின்று ஊழியங்களை செய்து அநேக சபைகளை ஸ்தாபித்து வரும்போது இப்போ யாரெல்லாம் அவரை தூசிச்சாங்களோ இப்போ அவங்க மத்தியில் இவர் சொல்லாரு, என்னை பற்றி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ பவுலை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அங்க பவுலுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? ஒரு சாட்சி, ஒரு ஜீவியம். கைகளை வச்சு ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், தேவனுடைய சபைகளில் நம்மை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க அழகா அந்த தெசலோனிக்கே சபையை பத்தி சொல்றார். நான் இன்னைக்கு சொல்ல போறது தெசலோனிக்கே சபையை பத்தி. தெசலோனிக்கே சபை ரொம்ப முக்கியமான சபை. வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அதுல 14 நிருபங்களில 2 நிருபங்கள் 2 சபைக்கு எழுதியிருக்கிறார். 2 சபைக்கு எழுதியிருக்கிறார். அவர் எழுதின நிருபங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் சொல்றேன், நீங்களும் சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. முதலாவது ரோமருக்கு எழுதின நிருபம், அதுக்கப்புறம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், ஒரு நிருபங்களை சொல்றேன், சரியா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்னு சொல்றது எனக்கு முடியாதா? நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன் நிருபம், நீங்க எதை முன்ன சொல்லுங்க. கொலோசையருக்கு எழுதின நிருபம், சரியா? அதுக்கப்புறம் 2 நிருபங்கள், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கொரிந்து சபைகளுக்கு, சரியா? அதுக்கப்புறம் தெசலோனிக்கே சபைகளுக்கு 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர். அதுக்கப்புறம் பாருங்க, தீமோத்தேயுவுக்கு 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, 2 நிருபம். அப்போ 2 நிருபங்களை அவர் 2 சபைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்துல வளர்ந்து கொண்டு வருகிற தீமோத்தேயுவுக்கு 2 நிருபங்களும் பவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். நான் கடந்த வாரம் உபவாச ஜெபத்தில் அதை குறித்து கொஞ்சம் ஆழமா தியானித்தோம். கர்த்தர் நல்லவர். கொரிந்து சபை என்பது வல்லமை வரங்கள் பெற்ற சபை. கொரிந்து சபை வல்லமை வரங்கள் உள்ள ஒரு சபை. அதே சமயம் மாம்சத்தோடு போராடி கொண்டிருந்த சபையும் கூட. அந்த 2க்கும் நடுவில் நின்றுச்சு. கொரிந்து சபையில தான் ஆவிக்குரிய 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ வரங்களை பற்றி அந்த கொரிந்து சபைகளுக்கு ரொம்ப அதிகமா அவர் போதித்தார். ஆனா தெசலோனிக்கே சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னா, வரங்கள் மாத்திரமல்ல, கனிகளாலும் நிறைந்த சபை. என்னது? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். கனிகளாலும் நிறைந்த சபை. 2 காரியங்களை எழுதினார். தெசலோனிக்கே சபையை பற்றி அவர் சொல்றாரு, நான் போற இடங்களிலெல்லாம் தேவனுடைய சபைகளில் நான் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்படி சொல்லும்படியான ஒரு மேன்மை உங்களுக்கு இருக்கு. அது உங்களுக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில இருக்கு, உங்க ஜீவியத்துல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட நிறைய கனிகள் இருக்கிறது, உங்ககிட்ட நிறைய கர்த்தருக்கு பிரியமான கிரியைகள் இருக்கிறது. அதனால உங்களை குறித்தெல்லாம் நான் போற இடமெல்லாம் என்ன செய்றேன்?
மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம சபைக்கு நம்ம வர்றோம், நம்ம குறித்து நம்ம எல்லாரும் எல்லாம் என்ன செய்யணும்? வெளியே போய் பேசணும், வேற மாதிரி பேசப்படாது. ஆமென். மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவான கிரியைகள் என் வாழ்க்கையில காணப்படணும். கைகளை விட்டு சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பத்தி மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை, ஒரு கிரியைகள், ஒரு ஜீவி எனக்குள்ள உண்டாகட்டும். கொஞ்சம் கைகளை வைத்து கொஞ்சம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த தெசலோனிக்கே புஸ்தகம் ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னால முதல்ல சில மேன்மைகளை குறித்து சொல்லுகிறேன். ஆமென். சில மேன்மை என்றால் என்ன? நம்ம மேன்மை நமக்கு அவங்ககிட்ட சில குவாலிட்டிஸ் இருக்கு. தெசலோனிக்கே சபையில் என்ன இருக்கு? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு தரம் இருக்கு. அந்த சபையில் என்ன இருக்கு? ஒரு தரம் இருக்கு. நான் சொன்னேன், ஏதோ குப்பை சந்தை மாதிரி சபையில சேர்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. அந்த சபையில இருக்கிறது புறம் எப்படி இருக்கணும்? பொன்னும் வெள்ளியும் வைடூரியங்களும் மரகதங்களும். சொல்லுங்க, எல்லாம் நம்ம தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இருக்கணும், அப்படி குவாலிட்டியா இருக்கணும். ஆமென். ஏன்னா அக்கினி பட்சிக்கும் போது எது நிலை நிற்கும்? அக்கினியில பட்சிக்கும் போது பொன் நிலை நிற்கும், வெள்ளி நிலை நிற்கும், அப்புறம் விலையேறப்பட்ட கல் நிலை. ஆனா மரம் வைக்கோல் எல்லாம் என்ன செஞ்சிடும்? எரிஞ்சு போயிடும். அப்போ நம்ம சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழுகிற வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா, ஒரு குவாலிட்டி, ஒரு தரம் இருக்கணும். என்ன பத்தி பேசுறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு லைஃப் பாருங்க. இந்த வசனத்தை பார்த்த உடனே மேன்மைன்னா அப்படி இருக்கா? அப்ப எனக்கு அப்படி ஒரு மேன்மை வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப என்னெல்லாம் மேன்மை முதல்ல இருக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல சில காரியங்கள்ல மேன்மையை பத்தி யோசிக்கிறோம். நல்ல பணம் சம்பாத்தியம் பண்ணி இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டா நான் மேன்மை அடைஞ்சிட்டதா நினைக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம ஒரு பெரிய பதவியில போய் உட்கார்ந்துட்டா, ஒரு ஸ்தானம் எனக்கு கிடைச்சிட்டா நான் ரொம்ப மேன்மை அடைஞ்சிட்டதா நினைக்கிறோம். ஒரு 10 பேர் என் பின்னாலே வந்தா, அப்படியே வந்தா அதுதான் எனக்கு மேன்மை நினைக்கிறோம். அரசியல்வாதி மாதிரி. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் உலகத்தில் உள்ள மேன்மை. ஆனா சபை மக்களுக்கும் இந்த மேன்மை மேல ஆசை வரக்கூடாது. கைகளை வெட்டி நச்சுன்னு சொல்லணும். ஆமென். இப்ப பாருங்க, அரசியல்வாதி பின்னால் அவன் துண்டை போட்டுட்டு போவான். நம்மளும் அதே மாதிரி நம்ம பின்னால் 4 பேர் வரணும்னு நினைச்சா இது ஒரு மேன்மை? அது உலக மனுஷன். நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பக்கத்துல கை பிடிச்சிருங்க, குளிக்க சொல்லுங்க. நம்ம வேறு பிரிக்க. இது இல்ல மேன்மை. இது இல்ல மேன்மை. நம்ம தப்பாவே போயிட்டோம். சபை வேற காரியத்துல அப்படியே உள்ள போயிட்டு, உலகத்துக்குள்ள உள்ள போயிட்டு, உலக காரியங்களை குறித்து பேசி பேசி தியானிச்சு வசனத்தை விட்டு வெளியே வந்துட்டு. கொஞ்சம் கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. மேன்மை அப்படின்னா எது மேன்மைன்னு முதல்ல நமக்கு தெரியணும். 9 வகையான மேன்மைகளை நான் சொல்லுகிறேன். முதலாவது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து. அந்த வசனத்தை போடுப்பா. 6:14. நீங்க வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அப்படி வேகமா பேரக்கூடாது. அதுல வார்த்தைகளை நல்ல அதுல இருக்கிற ஸ்பெஷலான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணணும். எனக்கு வாசிக்கும் போது அதுல ஒவ்வொரு வார்த்தை பிடிக்கும். இப்ப பாருங்க, நானோங்கிற வார்த்தையில அர்த்தம் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. நானோ பக்கத்துல சொல்லுங்க. டாட்டா நானோ இல்ல. ஆமா, நானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்கள மாதிரி இல்ல, நான் வேற மாதிரி ப்ரோ. அல்லேலூயா. நானோ அப்படின்னு சொல்ல. அப்படின்னா
அப்படினாலே முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, மத்தவங்க வேற யாராவோ கொடுத்து மேன்மை பாராட்டுறாங்க, வேற எதெல்லாமோ சொல்லி மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து, எல்லாரும் சொல்லுங்க, அந்த வேறொன்றையும் ரவுண்ட் பண்ணுங்க. வேறு ஒன்றையும் குறித்து நம்ம எதெல்லாம் மேன்மை பாராட்டுறோம்? என் வீட, என் காரை, என் பைக்கை, என் பிள்ளைய, என் பதவியை, என் படிப்பை, என் சொந்த பந்தத்தை, என் ஊரை, என் சாதிய. ஹலோ ஹலோ, இவ்வளவு நம்ம என்ன பண்றோம்? எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊருன்னு தெரியுமே? 1-2 ஊரா தான் இருக்கணும். ஒன்று பரலோகத்திலிருந்து நீ வரணும். இப்போ ஒழுங்கா இருந்தனா திரும்ப அங்க போகணும், இல்லைன்னா வேற ஊருக்கு போகணும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஊர் பெருமெல்லாம் பேசப்படாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நான் வடநாட்டான், நான் தென்னாட்டான், நான் மேல் நாட்டான், நான் கீழ் நாட்டான், நீ எந்த நாட்டானாவும் இருந்துட்டு போ. ஊர், என் ஊர் என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? பாப்போதாக வருகையின் போது. அல்லேலூயா. மேன்மை பாராட்டுறதா மேன்மை பாராட்டுறோம், அதை குறித்து மேன்மை. நான் யார் தெரியுமா? நமக்கு அந்த திருநெல்வேலிக்காரனுக்கு அது ஒரு கொழுப்பு இருக்கு. இன்னும் அல்வா நிறைய திங்காமலா, அதனால அவனுக்கு என்ன இருக்கு? ஆமா, எங்க போனால் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, கொண்டு. அல்லேலூயா, ஆமென். இந்த மேன்மைலாம் இருக்கக்கூடாது. எந்த ஊரு, எந்த சாதி, என்ன படிப்பு, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்க. வேறு ஒன்றையும் குறித்து, வேறு ஒன்றையும் குறித்து, அல்லேலூயா சொல்லுங்க. எதை பற்றி அது பேசப்படாது. நான் பேச வேண்டியது என் சிலுவை. என் இயேசு எனக்காக சிலுவையில் அறைந்தாரே, அந்த சிலுவையை குறித்து. எனக்காக அடிக்கப்பட்டாரே, எனக்காக நொறுக்கப்பட்டாரே, பாவியிலும் பிரதான பாவி நான். எனக்காகவே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். எனக்காகவே இந்த பூமிக்கு வந்தாரே. இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறது அவர் சிலுவையில் அறையப்பட்டதினால். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அவர் சிலுவையில் அறையப்பட்டதினால். இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் அந்த சிலுவையின் மூலமாய் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் மேன்மை பாராட்டணும்னு நான் சொல்றேன். படிப்பை பத்தியோ, அறிவை பத்தியோ, ஞான பெரிய சாமர்த்தியசாலி இல்லை நினைக்க கூடாது. அவர் சிலுவையில நமக்காக அவர் சகலத்தையும் செய்து முடித்து நமக்கு நன்மையை கிருபையா தந்திருக்கிறார், ஈவா தந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிருபையா தந்திருக்கிறாரு, ஈவா தந்திருக்காரு, கிஃப்ட் பிரைஸா தந்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஏன் தந்தார் தெரியுமா? நம்மளால சம்பாத்தியம் பண்ண முடியாதுன்னு தான். ரட்சிப்பை சம்பாத்தியம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சிலுவையை குறித்து மேன்மையை பாராட்டுவது அப்படின்னா, எனக்கு மேன்மை என்பது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் முதல்ல அதை நினைக்கணும். ஆமென். இரண்டாவது, எபேசியர் 1:19. கிறிஸ்துவை மருத்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த வல்லமையின்படியே. சரி பாருங்க, இதுல ஒரு மேன்மை குறித்து சொல்லுகிறார், அவருடைய வல்லமையின் மேன்மை. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பலத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? நம்ம பலத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? நம்ம கரையம் செலுத்துறதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? இதெல்லாம் எதுல நடந்தது? அவருடைய வல்லமையில் நடந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அதே வல்லமை தான் என்னையும் பாவத்தில் இருந்து உயிர்ப்பித்திருக்கிறது, என்னையும் சாபத்துக்கு நீங்களாக்கி விடுவித்திருக்கிறது. அப்போ நான் மேன்மை பாராட்டுவது எனக்கு இருக்கிற வல்லமையோ பலனையோ அல்ல, நான் தேவனுடைய வல்லமை தான் எனக்கு மேன்மை. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி தான் நமக்கு மேன்மை. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், விலையேறப்பட்ட சொத்து என்னன்னு கேட்டா அபிஷேகம், வல்லமை.
உங்களுக்குள்ள அது இருக்கா? நீங்க 1000 கோடி வச்சிருங்க, நான் சொல்றேன் அது யூஸ்லெஸ். பட் உங்கள்கிட்ட தேவனுடைய வல்லமை அது இருக்குமானா உங்களுக்குள்ள ஒரு மேன்மை, உங்களுக்குள்ள ஒரு மேன்மை. அந்த அபிஷேகம் உங்களை கரை சேர்க்கும், 1000 கோடி கரை சேர்க்காது. ஆமென் சொல்லுங்க. பல பல 1000 பேர் இருக்கட்டும், பல 1000 பேர் இருக்கட்டும், கர்த்தருடைய வல்லமை அதுதான் எனக்கு மேன்மை. நான் சொல்றேன், நீங்க உண்மையில சொல்ற நீங்க பெரிய ஐஸ்வர்யவான் தான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இருக்கிறது. ஏன்னா அது விலையேற பெற்றது, அது விலையேற பெற்றது. ஆமென். பொன் கொடுத்தாலும் வெள்ளி கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் பரிசுத்தாவின் வல்லமையை பெறவே முடியாது. ஆனா கர்த்தர் நமக்கு அது கிருபையா தந்திருக்கிறார். அப்ப எதை மேன்மை பாராட்டணும்? பரிசுத்த ஆவியை. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை நம்ம மேல இறங்கி வருகிறாரு பாருங்க. அந்நிய பாஷையை நம்ம நாவுகளில் தர்றாரு பாருங்க. இதை விட மேன்மை என்ன இருக்கு வாழ்க்கையில? அதை மேன்மையா நினைக்கணும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது மேன்மை, ஸ்தோத்திரம், வல்லமையின் மேன்மை. ஆமென். மூன்றாவது எபேசியர் 2:6. அப்ப இங்க சொல்றாரு கிருபையின் மேன்மை. நல்லா கவனிங்க. அடுத்தால எது தெரியுமா நமக்கு மேன்மை? நம்ம கிட்ட இருக்கிற கிருபை. நம்ம கிட்ட இருக்கிற கிருபை தான் நமக்கு மேன்மை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு பாட வருது பாருங்க, கிருபை. ஜெபிக்க வருது பாருங்க, கிருபை. ஊழியம் செய்ய வருது பாருங்க, கிருபை. பிரசங்கம் பண்ண வருது பாருங்க, கிருபை. நல்லா எழுத வருது பாருங்க, கிருபை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்மட்ட கிருபை பெருகுது பாருங்க, இதுதான் நமக்கு மேன்மை. ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு மேன்மை. அப்போ நான் மேன்மையானதை சம்பாதிக்கணும்னு வேற எதையும் நினைக்க கூடாது. தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் கிருபையா பெற்றுக்கொள்ளணும். தமக்கு பயந்து ஏதோ ஒரு ஜீவன் சொல்லுது, சொல்லுங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். கிருபைக்கு காத்திருக்கணுமா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஏன்னா கிருபை கூட கூட உங்களுக்கு மேன்மை கூடும். கிருபை கூட கூட உங்களுக்கு என்ன கூடும்? மேன்மை கூடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் எல்லா சகலவித கிருபையும் தர வல்லவர் தான். ஏன்னா அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். அப்ப நமக்கு மேன்மை கிருபை தான், கிருபை தான். எங்க நான் 10th, ஜஸ்ட் 10th, சரியா? அதுக்கப்புறம் நான் பாலிடெக்னிக் போகல. பெரிய ஆங்கிலம் தெரியாது, எனக்கு தமிழே சரியா தெரியாது. ஆனா இப்ப அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்ய முடியும்னா, பெரியவங்களோட என்ன செய்ய முடியும்? உட்கார வைக்க முடியும். காரணம் கிருபை, கிருபை. ஆமென் சொல்லுங்க. படிப்பு தேவையில்லைங்க, படிப்பு தேவைதான். பட் அதுதான் அப்படி நினைக்கல, அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா படிப்பறிவு இல்லாத பேதுருவை பிரதான அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றினார். கைகளை வெட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப பாஸ்டர், நான் பாஸ்டர் ஆக போறேன், நான் படிக்க வேண்டாமா? கொண்டு விடுவோம். ஒழுங்கா படிச்சு மார்க் எடுத்து காட்டணும். அவ்வளவு பேரும், அவ்வளவு பேரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சீட்டு எங்கன்னு நான் முடிவு பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். இனிமெல்லாம் படிச்சவங்க தான் தேவை. ஏன்னா லூக்கா என்கிற டாக்டர் அவரும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அது கிருபையில உண்டாகணும், கிருபையில உண்டு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கிருபை தாங்கப்பா, எனக்கு மேத்ஸ் வராது, கிருபை தாங்கப்பா. சயின்ஸ் வராது, கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு கம்ப்யூட்டர் வர மாட்டேங்குது, என்னன்னே தெரியல, கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. ஞானத்தை தாங்கப்பா. இதுதான் மேன்மைங்க, இதுதான் மேன்மைங்க. ஆமென் சொல்லுங்க. மற்றவங்களோட போட்டி போடுவதற்கல்ல, மற்றவங்களை விட மேலா காட்டணும் என்பதற்காக அல்ல. ஆனா கர்த்தர் எனக்கு கிருபையா தரணும். அல்லேலூயா. அப்ப முதலாவது நான் எனக்கு எது மேன்மை நினைக்கணும்னா, இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை. இரண்டாவது நான் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மேன்மை.
மூன்றாவது, எனக்கு தந்திருக்கிற எல்லா கிருபைகளும் எனக்கு மேன்மையானது. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, நீங்க யாரும் ஏசாவை போல சீர்கட்டவனாய் இருந்துடக்கூடாது. ஏன்னா அவன் தன் சேஷ்ட புத்திர பாகம் என்கிற கிருபையை இழந்தான். சேஷ்ட புத்திர பாகம் என்கிற கிருபையை இழந்தான். பைபிள் சொல்லுகிறது, அவன் யாவருக்கும் கசப்பான வேர் எழும்பி உங்க கிருபை என்ன செஞ்சிடக்கூடாதான், நஷ்டப்படுத்திடக்கூடாது. உங்க கிருபையை நீங்க இழந்து போய்விடக்கூடாது. எபிரேயருக்கு எழுதுற நிருபம் எடுத்திருக்க வேண்டாமா? 12ஆம் அதிகாரம் 26, 27, 15மா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால். சபையில ரொம்ப கவனமா இருக்கணும். கசப்பு வரக்கூடாது. கசப்பான வேர் முளைத்து எழும்பி அப்படின்னா இந்த வேற முளைக்க விட்டுறக்கூடாது. கசப்புங்கிற அந்த வேற என்ன செய்யக்கூடாது, முளைக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா அது முளைச்சு எழும்பிட்டா என்ன நடக்குமா பாருங்க, முளைத்து எழும்பி அநேக கலக்கம் உண்டாக்குமா. சபைக்குள்ள போராட்டங்களை, கலகங்களை, கலக்கங்களை உண்டாக்கும். இதனால அநேகர் தீட்டுப்பட்டுருவாங்க. அநேகர் என்ன ஆவாங்க, தீட்டுப்படுவார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டு போயிடக்கூடாது. கிருபை இழந்துட்டா சீர்கட்டுருவான். ஏன் சில நேரங்களில் சில குறைகள், சில காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள வருதுன்னா ஏதோ ஒரு கிருபை நஷ்டமாகுதுன்னு புரிஞ்சுக்கிடணும். சிஸ்டர், பிரதர், ஆராதனைங்கிற கிருபை நஷ்டமாயிடக்கூடாது. ஜபம்ங்கிற கிருபை நஷ்டமாயிடக்கூடாது. உபவாசம்ங்கிற கிருபை நஷ்டமாயிடக்கூடாது. ஊழியம் அப்படிங்கிற கிருபை நஷ்டமாயிடக்கூடாது. கவனம். அது உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்களையும் தீட்டுப்படுத்தும், சாட்சியை கெடுக்கும். ஆமென். ஒரு ஆமென் வரல பார்த்தீங்களா? கவனம், கவனம். கிருபை இழந்து போக கூடாது, கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிருபை எப்படி கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கோ, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ இந்த கிருபை நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கணும். கிருபை வந்துகிட்டே இருக்கணும். ஏங்க சொல்லுங்க, உங்ககிட்ட நான் கேட்கட்டா, நான் வளர்ந்துருக்கேனா? வளர்ந்துருக்கேனா? பிரசங்கம் மாறி இருக்கா? பாட்டு மாறி இருக்கா? ஜபம் மாறி இருக்கா? வளர்ந்துருக்கேனா? இப்ப நீங்க கேளுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு, நான் வளர்ந்துருக்கேனா? கிருபை, கிருபை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கிருபைகள், கிருபை தான் எனக்கு மேன்மை. கிருபை தான் எனக்கு மேன்மை. ஆமென் சொல்லுங்க. இன்னும் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டு, வசனங்களை கற்றுக்கொண்டு, பாடல்களை கற்றுக்கொண்டு. ஆமென். ஆமா, நான் சின்ன பிள்ளைகள் பாடுற பாட்டுக்குள்ள டஃப் கொடுக்கணும்னு விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நல்லா நம்மளால என்ன முடியுமோ நல்லா பாடணும். ஜபம் நடத்தினா ஒரு பற்றி எரியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் நிறைய ஆசை வச்சிருக்கேன், நிறைய ஆசை வச்சிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அப்படியே பேச 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 கொழுந்து விட்டு எரியணும். பேச 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 ஜபத்தில் நடத்தப்படாது. இனிமே பேச 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 அபிஷேகம் இறங்கணும். ஆமென். இதுக்கெல்லாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இனிமேல்லாம் பிசாசு துரத்துறதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணப்படாது, சுகம் உண்டாகிறதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணப்படாது. உள்ள நுழைஞ்ச ஒண்ணு நடந்துடணும். இந்த கைகளை வெட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, இன்னும் ஆழமா என்ன கொண்டு போங்கப்பா. இப்ப மேன்மை இந்த வெள்ளை ட்ரெஸ் இல்ல, மேன்மை நான் வந்திருக்கிற கார் இல்ல, மேன்மை எனக்குள்ள இருக்கிற கிருபை. சொல்லுங்க சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிருபை மேன்மை. அதுக்கப்புறம் பாருங்க, 4வது
வாசிங்க பிலிப்பியர் 3:3. பிலிப்பியர் 3:3. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. இப்ப ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனையா இருக்கணும். அது எனக்கு ஒரு மேன்மை. ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆவியினாலே ஆராதனை செய்து நாங்க கிறிஸ்துவுக்குள்ள மேன்மை பாராட்டுகிறோம். நாங்க தான் விருத்த சேதனம் உள்ளவங்க. அங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்கள் சொன்னாங்க, எங்களுக்குள்ள வாக்குத்தத்தம் எங்களுடையது, பரலோக ராஜ்யம் எங்களுக்குரியது, சியோன் எங்களுக்குரியது, எருசலேம் எங்களுக்குரியது, நாங்க தான் அந்த பிறப்பாலே யூதர்கள், நியாய பிரமாணம் எங்களுக்குரியது அப்படின்னு அவங்க எல்லாம் மேன்மை பாராட்டுனாங்க. ஆனா அங்க இங்க சொல்றாரு, அது இல்ல மேன்மை பாராட்டுவதற்கான காரியம். ஆவியினாலே யார் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் தான் மேன்மை உள்ளவர்கள். ஆமென், ஆமென். நம்ம ஆராதனை எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய ஆராதனை. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம பாடுற பாட்டு ஒன்றும் வெறும் சத்தமா இருக்கக்கூடாது, அது ஆவிக்குரிய ஆராதனையா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள இருந்து என் வார்த்தை ஒண்ணுமே போலியா இருக்கக்கூடாது. ஆமென். நான் பேசுறேன் பாத்தீங்களா, நான் பேசுறேன். இப்ப அம்முவை பார்த்து சொல்றேன், அம்மு என் தங்கம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன், அவளை ஏமாத்துறதா இருக்கக்கூடாது. உண்மையிலே அவன் என் தங்கம் தான். என் வார்த்தை எனக்கு போலி இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உயிரை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா, உயிரை கொடுத்துருவேன்னு சொல்றேன் பாத்தீங்களா, உண்மையிலே உயிரை கொடுத்துருவேன். கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப என் வார்த்தை எதுவுமே எப்படி இருக்கக்கூடாது? போலியா. நான் ஆண்டவர் ஆராதிக்கிற வார்த்தையும் போலியா இருந்துடக்கூடாது, நடிப்பா இருந்துடக்கூடாது, சும்மா வெறுமையா பேசிடக்கூடாது. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமானு சொல்லிட்டு நான் ஆராதனைக்கு வராம இருக்கக்கூடாது. அப்ப அது பொய் இல்ல, நடிப்பு இல்ல, மாய்மாலம் இல்லல்ல. அப்ப என்கிட்ட இருந்து வர்ற உண்மையா என் ஸ்பிரிட், என் ஆவி எனக்குள்ள இருந்து அது என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆராதனை இருக்கு? அதனாலதான் பாடலை பாடும்போது கண் கலங்குது தெரியுமா உங்களுக்கு? ஏன்? உள்ள இருக்கிற ஆவியானவர் நான் செய்யறத உண்மையா செய்யணும், உண்மையா கர்த்தரை ஆராதிக்கணும், ஆவியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள் சொல்றார். அப்போ இப்படிப்பட்ட ஆராதனை செஞ்சா நான் யாரு? அல்லேலூயா. இன்னும் சொல்றேன் பாருங்க, பாருங்க நம்ம ஆராதனை. அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே இந்த செத்த பாம்பு அடிச்ச மாதிரி ஆராதனை ஆராதனை சுவாலி முடிஞ்சு போச்சு. அங்க என்ன இல்ல? ஆவி இல்ல, ஜீவன் இல்ல, உள்ள என்ன கிடக்கு? நான் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம்னு பார்க்க, பாடி மட்டும் தான் இருக்கு. நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆராதனை என்ன செய்யுது? பாடி மட்டும் செய்யுது, உள்ள ஆவியும் இல்ல, ஜீவனும் இல்ல. கையை என்ன செய்யாது? தட்டாது. கை அப்படியே தட்டாது, அப்படியே தட்டாது, அப்படியே தடவும், அப்படியே. ஏன்னா அங்க உயிர் இருந்தா தான் கை நல்லா தட்டுமே. அல்லேலூயா. ஆமா, சிலது கையை தட்டிட்டு பாட்டை கண்ணை மூடி நல்லா பாடணும், வரி என்ன சொல்லுதுன்னு பாடுறதை விட்டுட்டு கண்ணு போச்சு, மண்டை போச்சு. எங்க பாக்கு பக்கத்துல, அவன் பக்கத்துல எழுதுறானா? பக்கத்துல எழுது டைரி, இன்னொன்னு கிறுக்கிக்கிட்டே இருக்கும், டைரியில கிறுக்கிக்கிட்டே இருக்கும், இன்னொன்னு பாயில கிறுக்கிக்கிட்டே இருக்கும். அப்படித்தானே? இன்னொன்னு கையில படம் வரையும். இதுக்கு பேர் ஆவிக்குரிய ஆராதனை. இதை கேட்க ஆண்டவர் வந்திருக்காரு, உங்களையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனோம். யோசிங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் சின்சியாரிட்டி. சின்சியாரிட்டி வர்ஷிப்ல எப்படி இருக்கணும்? சின்சியாரிட்டி. ஸ்தோத்திரம்.
கடந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் பயபக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறித்து கொஞ்சம் சொன்னேன். தேவ சமூகத்தில் வந்து பயபக்தியோடு இருக்கணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவன் சில பேர் அப்பந்தான் என்னது இது அவங்களுக்கு பேய் வெளியே போதோ, சிலருக்கு கொஞ்சம் யோசிங்க. இப்போ இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? ஸ்பிரிட் சரியில்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது தப்பா தெரியலாம், நீங்க நல்லா ஆழமா யோசிச்சு பார்த்தா தெரியும். சிலருக்கு கையும் காலும் கடந்து கால் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். என்ன நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க? இந்த கால் ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறது சிலர். இது சும்மா வைப்ரேஷன்லயே இருக்கும். நீங்க எங்கேயாவது போய் ஒரு முக்கியமான ஒரு நபர் பக்கத்துக்கு முன்னால உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு இருப்பேலா? பயபக்தி இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்ற விஷயம்லாம் சின்ன விஷயமா தெரியும், பட் இது ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கிறது தான் உங்க பாடியில ரியாக்ட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? நமக்கே தெரியல. கண்ணை மூடணும்னு தெரியல, கையை தட்டணும்னு ஏன் பறக்க பார்க்க வைக்க பார்த்தீங்களா? நான் சொல்றேன் ஸ்பிரிட் சரியில்லைன்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்லுங்க? ஆராதனையில் எல்லாரும் பாட்டு பாடும், ஆண்டவர் ஆராதிப்போம்னு சொல்கிறோம். அப்போ எல்லாம் கண்ணை மூடி ஆராதிக்காமல் ரெண்டு இப்படி பறக்கப்படியே முழிச்சு பார்க்கணுங்க. அதுக்குள்ள ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். பக்கத்தில் சொல்லுங்க நம்மள இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க நம்மள இல்லை. இப்போ எப்படி இந்த ஆராதனை அது ஆவிக்குரிய ஆராதனையா இருக்கும்? எப்படி ஆவிக்குரிய ஆராதனையா இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு விருத்த சேதனம். அந்த வேர்டை சொல்லுங்க. விருத்த சேதனம்னா என்னது தெரியுமா? விருத்த சேதனம்ங்கிறது யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. என்ன கட்டளை? மாம்சத்தின் நுனித்தோலை கட் பண்ணணும். ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறவர்கள் விருத்த சேதனம். விருத்த சேதனம் பண்ணும்போது வலிக்கும். இட்ஸ் கட்டிங். சொல்லுங்க கட்டிங். உங்களுக்கு சில கட்டிங். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆராதனைங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் இந்த ஆரம்பத்திலே ஆராதனைக்கு வர மாட்டாங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஜெபத்திலே வர மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு முன்னால வர மாட்டாங்க. நான் சொல்றேன் அவங்கெல்லாம் இன்னும் ஆவிக்குரிய ஆராதனைக்கு வரலன்னே சொல்றேன். இட்ஸ் கிளியர். புரியுதா? மெத்தனமா போவோம், மெதுவா போவோம், ஹாயா போயும், ஹோவா போவோம். உங்க கர்த்தர் வந்துட்டு போயிடுவார். ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறவன் ஆராதனை ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் பிந்துச்சுன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஹை பிபி ஏறிடும். ஐயோ 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 டைம் ஆயிட்டா. எங்க வீட்டில் கேளுங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஆவி அவனுக்கு இருக்காது. அவனுக்கு ஆவி என்ன செய்யும்? படன்னு வந்துடும். ஏன்னா ஐயோ பாட்டு ஃபர்ஸ்ட் ஜெபம் போயிருக்குமே, பாட்டு போயிருக்குமே, பாட்டு அப்படியே ஒரு படபடப்பு வந்துடும். நம்ம மெதுவாக கிளம்புவோம். இந்த தோலை தூக்கி பைய இப்படி போடு, செருப்பை தேடு, பைபிளை தேடு. நீங்க வரும்போது வருகையும் சபை காலியா கிடக்கும். நீங்க தேடுங்க எல்லாரையும். சொல்றது கஷ்டமா இருக்கும், பட் சொல்றேன், நீங்க உண்மையாய் ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறவர்களுக்கு இந்த உணர்வு இருக்கும். இந்த உணர்வு இருக்கும். இது ஒரு மேன்மைங்க. இது ஒரு மேன்மை. நீங்க என்னைக்கு பாருங்க, ஆராதனைக்கு யாரு முதல்ல வந்து நுழையிறாங்களோ, நான் உண்மை சொல்றேன், அவங்க மேன்மை உள்ளவர்கள். கைகளை உயர்த்தி கர்த்தர் அவங்களை விசேஷமா பார்ப்பார். கர்த்தர் அவங்களை விசேஷமா பார்ப்பாருங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த லேட்டு கேஸ் எல்லாம் இருக்கு. இந்த லேட்டு கேஸ் பக்கத்துல கைப்பிடிச்சுடுங்க. நாம இருந்தா மனம் திரும்பிடுவோம். இதுல ஊழியம் செய்யற ஆட்கள் வேற லேட்டா வருவேன். ஊழியத்துல வேற. இதுல நான் சண்டை கிளாஸ் நடக்கேன், நான் ஊழிய வாலிபர் கூட்டம் நடத்துதேன், நான் ஊழியம்லாம் செய்தேன், ஆனா மெதுவா தான் வருவேன். ஏன் வேற? ஆண்டவர் நான் ஆராதிக்கிறதுக்கே நான் தகுதி இல்லைங்கும் போது ஊழியத்துக்கு எப்படி தகுதி? சபை ஒழுங்கா இருக்கணும். நம்மளை பத்தி மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணு இருக்கணும். கைகளை ஊற்றி ஆமென் சொல்லுங்க. நம்மளை பத்தி மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணு இருக்கணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை என்ன நாளும் சரிதான், காலைல 8:30 மணிக்கு நான் சபையில நிற்பேன்.
சபையில நிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. சபையில நிப்பேன். ஆமென். எனக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது, வேற எந்த காரியமும் கிடையாது. என்னை எத்தனை பேர் பகைச்சிருக்காங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் போகாததுனால எத்தனை பேர் என்ன பகைச்சாங்க தெரியுமா? கவலை எனக்கு கிடையாது. என் கர்த்தர் என்ன பகைக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அந்த ஸ்டாண்ட்ல ஏன் இன்னைக்கு என்ன மேன்மை பாராட்ட ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆராதனை, ஆவிக்குரிய ஆராதனை. அந்த ஆவியில அதை உணருங்க, அந்த பிரசன்ஸை உணருங்க. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. அது எவ்வளவு விசேஷமானது. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை கொடுத்திருக்காரு. நான் அசட்டாயா நினைக்க கூடாது. முத பாட்டு தானே போட்டோம், ரெண்டாவது பாட்டு தானே போட்டோம், சங்கீதம் தானே போட்டோம், பிரசங்கத்துக்கு போனா போதும். தயவு செய்து சொல்றேன், தெசலோனிக்கே சபை ஒரு மாடல் தானே. தெசலோனிக்கே சபையை பத்தி அவர் போற இடத்துல எல்லாம் மேன்மை பாராட்டுறாருல. அப்ப நம்மள சபையை பத்தி ஒரு மேன்மை பாராட்டணுமா வேண்டாமா? ஆராதனை விஷயத்துல சரி, கடைசி காலம் வந்தாச்சு. ஆவிக்குரிய ஆராதனை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த 9 காரியங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாரத்துல தெசலோனிக்கே சபையை கண்டினியூ பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அடுத்தது 5வது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கு. நல்ல கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் எனக்கு மேன்மை. எது மேன்மை? இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு எனக்கு நான் எதை வேணாலும் நான் லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. பாருங்க, தம்பி ஒருத்தன் ஆமேன் ஆமேன்னு சொல்லலாம். நீங்க சொல்ல வேண்டாமா? ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த ஜெபத்துக்கு போனா ஒரு விஷயத்தை கத்துக்கிட முடியுமா? அந்த ஜெபத்தை விட்டுற மாட்டேன். ஆமேன். ஸ்தோத்திரம். சில விஷயங்களை கத்துக்கொள்ள எனக்கு முடியுமா? அதுக்கு கொஞ்சம் செலவாகிற மாதிரி இருக்கே. இங்க இருந்து அது கொஞ்சம் செலவாகும் போல தெரியுது. பெட்ரோல் செலவாகுமே, டீசல் செலவாகுமே, கொஞ்சம் நம்ம அதுக்கு செலவழிச்சு போகவா? அப்படி இல்லை. அங்க போய் ஒரு விஷயத்தை கத்துக்கிட முடியும் அப்படின்னா நான் செலவழிச்சு போவேன். நான் நஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை அறிகிற அறிவு எனக்கு தேவை. அதுதான் எனக்கு மேன்மை, அதுதான் எனக்கு மேன்மை. இன்னைக்கு நான் சொல்றேங்க, கர்த்தருடைய கிருபையினால உங்களுக்கு நான் சொல்றேன், என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ணுவதை விட நான் ஊழியத்துக்கு, கர்த்தரை அறிகிற அறிவுக்கு, ஊழியங்களுக்கு அதிகமாய் செலவு செய்கிறேன். அதுக்கு பெட்ரோல் எவ்வளவு ஆயிருமேன்னு நினைக்க மாட்டேன், இவ்வளவு காணிக்கை ஆகுமேன்னு நினைக்க மாட்டேன், இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமேன்னு நினைக்க மாட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். நான் பட்டினி கூட கடந்துக்கிடுவேன். ஆனா ஊழியங்க ஏன் தெரியுமா? அங்க போனா ஒரு விஷயத்தை எனக்கு அறிஞ்சுக்கிட முடியும்னா நான் அதுக்கு போயிடுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு மேன்மை. நம்ம சர்ச்சில் பைபிள் ஸ்டடி நடத்தணும் கடந்த நாட்கள்ல. சிலர் எல்லாம் அதுக்கு நல்லா கலந்துக்கிட்டாங்க. இப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பைபிள் ஸ்டடி எப்போ பாஸ்டர் திரும்ப நீங்க நடத்த போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஏன் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் அறிஞ்சுக்கிட முடியாதா? சிலருக்கு நமக்கு தெரியாததா? அது இவர்கிட்ட போய் இன்னும் கேட்கவா? நம்மளை விட்டா இதோட சூப்பரா பண்ணுவோமே. நம்ம மைண்ட் எப்படி போகுது பாத்தீங்களா? அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு தான் நமக்கு மேன்மை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தரை அறிகிற அறிவு தான் மேன்மை. ஹல்லேலூயா. ஏங்க, பைபிளுக்கு நீங்க நிறைய செலவு பண்றீங்களா? சட்ட துணிக்கு நிறைய செலவு பண்றீங்களா? சில பேருடைய பைபிள் எல்லாம் பார்த்தா சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்னால வாங்கின பைபிள் மாதிரி இருக்கு. ஒரு முனையெல்லாம் காணும், முக்கெல்லாம் காணும். அந்த பைபிளை வச்சா யாரும் கண்டிப்பா வருக வரைக்கும் தொடவே மாட்டாங்க. சிலருடைய பைபிள்லாம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மாற்றப்படாமலே இருக்கும். இடையில ஆதியாகமம் இருக்காது, யோசுவா இருக்காது, நியாயாதிபதிகள் இருக்காது. அப்படித்தானே? இடையில 2 பக்கத்தை கிழிச்சு இந்த வருஷம் புது பைபிள் வாங்கினவர்கள் கை தூக்க சொல்லாம சொல்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். புதுசா வாங்கினவர்கள். ஆனா எத்தனை சட்டை வாங்கினியா?
எத்தனை ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்க? எத்தனை கடையில டீ குடிச்சீங்க? எங்கெல்லாம் ஊர் சுத்துனீங்க? எவ்வளவு செலவு பண்ணுனீங்க? கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு ஒரு புது பைபிளை வாங்கி ஃப்ரெஷ்ஷா நான் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் எல்லாம் படிச்சு முடிக்க போறேன்னு எத்தனை பேருக்கு அந்த மேன்மை வேணும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ற செலவு ரொம்ப அதிகம். அல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவு தான் நமக்கு மேன்மை. ஆமென். பவுல் எல்லாம் சொல்றத பாத்தீங்கன்னா, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எப்படியாகிலும் அந்த உயிர்த்தெழுதலுக்கு நான் தகுதியாகணும்னு நினைக்கிறாரு. அந்த அறிவு ஏன் அறியணும்னு நினைக்கிறாரு? உயிர்த்தெழுதல்ல போறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேட்கட்டா? கஷ்டமான கேள்வி கேட்கிறேன். ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்களை படிக்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். 1 2 சூப்பர்ண்ண, சூப்பர். சரி, 4 அதிகாரங்களை படிக்கிறவர்கள் 1, 3 அதிகாரங்களை படிக்கிறவர்கள். சரி சிஸ்டர், ஓரளவு பரவலா. 2 அதிகாரங்களை படிக்கிறவர்கள். 1 அதிகாரத்தில் கொண்டு வர மாட்டேன். 2 வசனங்களை படிக்கிறவர்கள், வசனமே படிக்காதவர்கள். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 3 அதிகாரம் படிக்கணும்னு சொன்னீங்கல்ல, எத்தனை வருடமாக 3 அதிகாரங்களை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அது அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் 3. ஏன் கூட ஒரு அதிகாரம் கூடப்படாது? இந்த 2 அதிகாரம் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் ஏன் ஒரு 3 அதிகாரம் கூட ஒரு அதிகாரத்தை படிக்க கூடாது? 5 அதிகாரம், நான் தான் 5 அதிகாரம் படிச்சிருக்கேன் சபையிலேயே, ஏன் கூட ஒரு அதிகாரம் படிக்க கூடாது? தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, ஒரு நாளைக்கு இந்த நிருபங்கள் இருக்கு பாத்தீங்களா, நிருபங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிருபங்களை ஃபுல்லா படிக்கணும். ஏன்? கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. ஆமென் சொல்லுங்க. அவரை இன்னும் அறியணும். நம்ம விட்டா பாட்டு நல்லா பாடுவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேர. அறிஞ்சாதான் சேர முடியும். இன்னும் கிட்டி மே பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் உங்க போன் எல்லாம் என்கிட்ட போகும்போது என்கிட்ட காமிப்பீங்களா? எஸ்டர்டே மட்டும் பார்ப்போம். எஸ்டர்டே மட்டும் உங்க கால் ஹிஸ்டரியை எடுத்து, அந்த கால் ஹிஸ்டரி நீங்க எவ்வளவு பேசியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டைமிங்கை பார்ப்போமா, செக் பண்ணுவோமா? எத்தனை பேர் நான் ரெடின்னு சொல்றீங்க? 1 மணி நேரத்துக்கும் குறைவாகத்தான் நான் பேசி இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். இதெல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் வைக்கிறாள். ஆமென். பாருங்க, ஒரு காலுக்கு 5 நிமிஷம் எடுத்தாலும் 10 கால் 50 நிமிஷம், 12 கால் 60 நிமிஷம், அப்படித்தானே? 5 நிமிஷம் பேசினாலும் சரியா? ஆனா நம்ம ஒரு நபர்கிட்டயே 1 hour. சிலருக்கு இப்படியே வியாதி வந்து விட்டது. சில பேருக்கு வியாதி. இன்னும் கொஞ்ச நாள்ல பெல்ட் தான் போடணும். எவ்வளவு டைம் பேசுறோம்? எவ்வளவு நேரம் பேசுறோம்? பாஸ்டர், நாங்க வசனங்களை தான் பேசுறோம். பேச வேண்டாம், பைபிளை படி. நாங்கள் ஊழியம், இந்த போன்ல ஊழியம். நான் சொன்னேன், அப்படி ஒரு ஊழியம் வேண்டாம். அப்ப எவ்வளவு பேசுறோம் பாத்தீங்களா? உலக பிரகாரமான மனுஷர்களுக்கு இந்த போன் மூலமா எவ்வளவு நேரத்தை விரயம் பண்றோம். ஆனா இங்க ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிக்க நம்மளால முடியல. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ரொம்ப வீக்கா? கேட்க மாட்டோமே, இன்னும் கேட்க மாட்டோமே. சரியா? இப்ப போன் அம்புட்டு வட்டி வாங்கி பார்க்கலாமா? ஏங்க, என்கிட்ட நீங்க போன் பண்ணி, இது வரைக்கும் என்கிட்ட போன் பண்ணி அதிக நேரம் பேசினவர்கள் யாராவது இருக்கீங்களா? யாராவது?
என்ன, எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் வைங்க. ஓரிரு வார்த்தையில் விடையளி. எங்க கொஸ்டின் பேப்பர்ல ஓரிரு வார்த்தையில் 2 வரிகளுக்கு மிகாமல் எழுதவும், 2 வரிகளுக்கு மிகாமல் எழுதவும். ஏன்னா அது 1 மார்க் கொஸ்டின். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் இவ்வளவு சொல்றேன்? டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். கர்த்தர் அறிகிற அறிவின் மேன்மையை பெறணும். வேதத்துக்கு முக்கியத்துவம், இந்த மகத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவரை குறித்து அறியணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மை. அடுத்ததாக வாசிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து. போதும் பாருங்க, பெரிய அதிக மேன்மை உள்ளது என்னதுன்னா பரலோகத்தில் இருக்கிற அந்த நிலையான சுதந்திரம். ஆமென் சொல்லுங்க. நம்ம இந்த பூமியில பூரா நிலையற்றதுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்டா இப்பொழுது ஆண்டவர் இயேசு வந்தால் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க? போவீங்களா? ரெடியா? ஏன்னா அத மேல இப்போ ஒரு நமக்கு அந்த ஒரு எண்ணமே இல்லை. அதுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு உத்வேகம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதிக மேன்மையானது எது தெரியுமா? இந்த உலகத்துல நாம் பார்க்கிற எதுவுமே இல்லை, நாம் பார்க்காத, நாம் காணாத அந்த நிலையுள்ள சுதந்திரமானது தான் நமக்கு மேன்மை. இந்த பூமியில் இருக்கிற சுதந்திரங்களை நம்ம பெருசுன்னு நினைக்கிறோம். வீடை பெருசுன்னு நினைக்கிறோம், இடங்களை பெருசுன்னு நினைக்கிறோம், பிள்ளைகளை பெருசுன்னு நினைக்கிறோம். இந்த சுதந்திரங்களை எல்லாம் நம்ம ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறோம். அது நிலை உள்ளதல்ல, அது நிலையற்றது. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நிலையற்றது. ஆமென். பாருங்க, பைபிள்ல நம்ம ஒரு பாட்டு படிப்போமா? பாருங்க, காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த லேசான உபத்திரவம் மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. இந்த லேசான உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம். அல்லேலூயா. நிலையுள்ள சுதந்திரம், அதுதான் மேன்மையானது. நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? நல்லா புரியுதா? ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் எப்படி சிருஷ்டித்தாரு? வார்த்தையினாலே. அப்படித்தானே? ஆமேன். உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே எல்லாம் என்ன செஞ்சுட்டு உண்டாயிற்று. அப்படித்தானே? ஆனா நமக்கு ஒரு நிலையான சுதந்திரத்தை அவர் ஒரு வார்த்தையை சொல்லி உருவாக்கல. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு ஆண்டவர் எதையுமே மறைச்சு வைக்கலங்க. வாட் அ காட். நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பேன்ப்பா, எதையும் நான் மறைச்சு வைக்கல. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில். இப்போ ஆண்டவர் இன்னும் திரும்ப வரல, பாத்தீங்களா? அப்ப இன்னும் ஆயத்தம் பண்ற வேலை, இன்னும் ஆயத்தம் பண்ற வேலை. எத்தனை வருஷமா? மோர் தென் 2000 years. அப்படிதானே? 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலங்கள் உண்டு. பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு வாசஸ்தலம் கர்த்தர் வச்சிருக்காரா. நிலையுள்ள சுதந்திரம். ஓ தேங்க்யூ லார்ட். ஆமென். இவ ஆயத்தம் பண்ணிட்டு நான் உங்களை கூட்டிட்டு போக வர்றேன்னு சொன்னவர் இப்ப வரைக்கும் வராம இருக்காரு. ஏன்னா இன்னும் ஆயத்தத்தின் வேலை முடியவில்லை. இன்னும் கர்த்தர் அங்க நமக்காக ஒன்னை கெட்டிக்கிட்டே இருக்காரு, நமக்காக ஒன்னை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, ஆமென், மற்ற சொத்தை எல்லாரும் புடுங்கிடுவான், ஆனா இது உனக்கு நிலையான சுதந்திரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிலையான சுதந்திரம். ஆமென். இப்ப எது மேன்மைன்னு சொல்லுங்க? எது மேன்மைன்னு சொல்லுங்க? நம்ம அந்த 2 சென்ட்டுக்கு சண்டை போட்டு நடக்கமே அதா? அல்லது 2 அடிக்கு அந்த கல்லு கொஞ்சம் தள்ளி போட்டான்னு சொல்லி பக்கத்துல கடந்து சண்டை போட்டு போலீஸ் கேஸ் கோர்ட்டு கேஸ்னு அலைதமே அதா? இல்ல, அந்த 2 கிராம் 4 கிராம் 1 கிராம் இந்த அந்த கிராமுக்கெல்லாம் கடந்து சண்டை போட்டு நடக்குமே அது மேன்மையா? அவளுக்கு மட்டும் வெள்ளி கொலுசு, எனக்கு மட்டும் தங்க கொலுசு. சாரி, மாத்தி சொல்லிட்டேன். அவளுக்கு மட்டும் தங்க கொலுசு, எனக்கு மட்டும் வெள்ளி கொலுசு. கொலுசுக்கு தங்கத்துக்கு இதுக்கெல்லாம் ஒரு சண்டை. இது ஒரு மேன்மையானதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்க விலை இறங்கிக்கிட்டே வருது இல்ல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சீ சீ என்று என்று நீங்க சொல்லுங்க. சீ சீ என்று எரிந்து விடும் காலம் கமிங். அல்லேலூயா. ஆமென். நம்ம நினைக்கிறோம் மேன்மை இதுன்னு, நம்ம நினைக்கிற மேன்மை இதுன்னு. கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் நிலையற்றது. எல்லாரும் சொல்லுங்க, இதெல்லாம் நிலையற்றது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நீ நம்பிக்கை வைக்காத. ஆமென். நிலையற்ற ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்பது எப்படிப்பட்டது? நிலையற்றது. ஆண்டவர் சொல்றார், நிலையுள்ள சுதந்திரம், அதுதான் நமக்கு மேன்மை, அதுதான் நமக்கு மேன்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். எதை நாடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
எனக்கு டெபாசிட் பெருக்கிக்கிட்டே வரணும், எனக்கு நகை இந்த வருஷம் அட்சய திருதையில் போய் எப்படியாவது ஒரு 2 கிராம கூட்டி வாங்கிடணும். ஆஃபர் எப்போ போடுவான்? சிலருக்கு கணக்கு பூரா அதில் தான் இருக்கு. ஆஃபர் எப்போ போடுவான்? அந்த இது வாங்கினா அது ஆஃபர் கிடைக்கும்ல, அது வாங்கினா இது ஆஃபர் கிடைக்கும், கணக்கு பூரா அதிலே தான் இருக்கு. இது மேன்மையானது அல்ல. இது மேன்மையானது. கொஞ்சம் கைகளை வெட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நிலையுள்ள மேன்மை பரலோகம். அதை இழந்துடக்கூடாது, அதை இழந்துடக்கூடாது, அதை இழந்துடக்கூடாது. கர்த்தர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வந்தாலும் ஐ எம் ரெடி டு கோ. ஆமேன்னு சொல்லுங்க. நான் போவதற்கு ஆயத்தம். அது என்ன தடை செய்யுமோ அதை இப்பொழுதே உதறிவிடவும் நான் ஆயத்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது, அசுத்தத்திலேயே உழன்றுகிட்டே கிடக்கக்கூடாது. காரணம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு, கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்னு நினைக்க கூடாது. எழுந்திருக்கணும், தூசியை உதறி விட்டு எழுந்திருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய வருகை சமீபம். ஆமேன். நமக்கு மேன்மை, அந்த நிலையான சுதந்திரம். எத்தனை பேருக்கு சொல்றீங்க எனக்கு அங்க ஒரு இடம் இருக்கு? எனக்கு ஒரு இடம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை, விசுவாசத்தை. இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்கும் பயம் பயம். ஏன்னா இப்படி இந்த வசனத்தை எங்கே தான் போடுவாங்க? துக்க வீட்டில் தான் போடுவாங்க, துக்க வீட்டில் தான் வாசிப்பாங்க, கல்லறை தோட்டத்தில் தான் எழுதுவாங்க. ஆமாம், கல்லறை பெட்டி, அந்த பெட்டியில் தான் எழுதுவாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது வரைக்கும் இல்லை முக்கியம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க எனக்காக, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி அதை பற்றி கொண்டிரு. அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணு டெய்லி. உன் கிரீடத்தை யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. கன்ஃபார்ம் பண்ணு டெய்லி, பற்றி கொண்டிரு. அப்போ எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஆமாம், எனக்கு பாருங்க, கடந்த நாட்களில் நானும் யுவான்ஸும் பேசிக்கிட்டு இருந்தோம். பெரிய ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் பாருங்க. அல்லேலூயா. பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா பேசிக்கிட்டு இருந்தேன்? எனக்கு ஒரு பாட்டை பற்றி நாங்கள் அப்பப்போ பேசுவோமா? நாங்கள் பிள்ளைகிட்ட அப்படி தான் பேசுவோம். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப அரசியல்லாம் போக மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், பேசும்போது அப்போ ஒரு பாட்டை குறித்து பேசினேன் பாருங்க. பேசும்போது இப்போல்லாம் சிலருக்கு சில பாட்டு படித்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்கான்னு பாருங்களேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று. ஓ சரி, ஏன் இவ்வளோ சோகமாக படிச்சீங்க? நான் கேட்க, சோக பாட்டா சந்தோஷ பாட்டா? ஆனா நம்ம ஆளுக்க பூரா அழுது 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 இதை சோக பாட்டா ஆக்கியாச்சு. எனக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சொன்னேன், இல்லை என்னெல்லாம் இந்த மாதிரி பாட்டை போட்டாங்களடா, நம்ம இந்த பாட்டை இப்படி படிக்கப்படாதுன்னு படித்து காட்டினேன். ஏப்பா போப்பா அப்படின்ட்டாங்க. ஆமே, நீங்களும் சொல்லுவீங்க பாருங்க. ஆமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. ஆமென் ஆமென். இந்த அதுக்கப்புறம் அல்லேலூயா. உண்மையிலே சூப்பரா இருக்கா இல்லையா? உண்மையிலே சூப்பரா இருக்கா? நம்ம இப்படித்தானே படிக்கணும். ஆமென். ஆனா போய் அழுது வடிச்சு மேலே விழுந்து மூக்க சிந்தி அல்லேலூயா.
ஆமென். அங்க துக்கமான இடத்துக்கு போற மாதிரி, துக்கமான இடத்துக்கு ஆட்களை அனுப்பி வைக்கிற மாதிரி. நான் சொல்றேன், பிறப்பு எப்படி ஒரு நன்மையோ அப்படி மரணமும் ஒரு நன்மை. பிறப்பு எப்படி ஒரு சந்தோஷமோ அப்படி மரணமும் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சிலருக்கு மரணத்தை பத்தி பேசினா பிடிக்காது. பாஸ்டர் எது பேச போறேலா? அல்லேலூயா. ஆமென். பேச போறா பாருங்க, தெரியுமா உங்களுக்கு? நான் ஆதாரம் இல்லாம பேசவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். மரணம் என்பது கூட சந்தோஷம்தான். ஆமென். வாசிங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசருக்கு, கடைசி வார்த்தையை சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. எதை பத்தி? தன்னுடைய மரணத்தை பத்தி சொல்ல தொடங்கினார். உடனே அடுத்த ஆளு, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை. திட்டுட்டான். இயேசு கிட்ட சண்டைக்கு போயிட்டான் பேதுரு. என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எப்ப பார்த்தாலும் சாவு சாவு சாவுன்னு, எப்ப பார்த்தாலும் மரணம் மரணமா, என்ன பேச்சுது? அதெல்லாம் உமக்கு ஒண்ணு நடக்காதியா? உங்களை நான் போக விட மாட்டேன். உங்களா யார் சொன்னா? அடுத்த வசனம் அவர் சொன்னார் பாருங்க. எனக்கு பின்னாக போய் சாத்தானே, நீ எனக்கு எப்ப நடக்க போற சம்பவம்லாம் எனக்கு தெரியும். அதனால நான் உன்னை ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் நான் இதை சொல்றேன். உன்னை ஆயத்தம் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால இப்ப ஆண்டவர் சொல்லி ஆயத்தம் பண்றாரு. அப்ப எல்லாரும் ஒரு நாள் வந்தது போல ஒரு நாள் என்ன செய்யணும்? இந்த சில பேர் ஐயோ எங்க ஆளும் போயிட்டாங்களே. நான் சொல்றேன், வருத்தப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. தன் ஓட்டத்தை முடித்து அவர்கள் போய்விட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவர்கள் துக்கிக்கிறது போல நாம் துக்கிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம யோசிக்கணும், நமக்கு பரலோகம் என்பது ஒரு சந்தோஷம். நான் சொல்றேன், பூமி என்பது டெம்பரவரி. பூமி என்பது டெம்பரவரி. பரலோகம் என்பதுதான் நிலையானது, நிரந்தரமானது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அதனால நம்ம இதெல்லாம் மரணத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆனா நீங்க ஆமென் சொல்ல மாட்டேங்கிறன்னு தெரியுது எல்லாத்துக்குள்ள. ஏன் இப்படி சொல்றாருன்னு பேசுறாருன்னு பல சிந்தனைகள் உங்களுக்கு ஓடுது. ஆமென். சகலமும் சந்தோஷம் தான். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏன்னா 3ஆம் நாள் உயிர் தெழுவார்னு இயேசுவுக்கு தெரியும். நான் சொல்றேன், நம்மளை அடக்கம் பண்ணினாலும் இயேசு வரும்போது நம்ம கல்லறை திறக்கும்னு நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. பயப்பட தேவையில்ல. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள், முதலாவது எழுந்திருப்பார்கள். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ பரலோகம் என்பது நமக்கு மேன்மை. அடுத்த காரியம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:4. எபிரேயர் 11. காயினுடைய பலியிலும் பலியில மேன்மையான பலி. எங்க பலி செலுத்துறதுல காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன்
நல்ல கவனிங்க, ஒருத்தர் நீதிமான் என்று சாட்சி பெறுறது அவனுடைய பலி, அது மேன்மையான பலியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். அவனுடைய காணிக்கைகளை குறித்து, உங்க காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பாரா? நீங்க கொடுக்கிற காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பாரா? நான் கொடுக்கிற காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பாரா? நான் மனப்பூர்வமா கொடுக்கிறேனா, உற்சாகமா கொடுக்கிறேனா, மேன்மையான பலிகளை, முதல் தரமானவைகளை ஆவியின் ஏவுதலினாலே நான் கொடுக்கிறேனா, இல்ல ஆபேல பார்த்து காயின் காணிக்க கொண்டு வந்தான், சரியா? அவனும் பலிதான் செலுத்தினான், ஆனா அந்த மேன்மையான பலியாக அங்கீகரிக்கப்படவில்லை. அப்ப ஏன் பலியில ஒரு மேன்மை இருக்கணும்? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அதே 500 போட்டுக்கிட்டு இருந்தா அது மேன்மையான பலியா இருக்குமா? அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அதே 1000 தான் அது நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா அது மேன்மையான பலி ஆகுமா? நம்ம கொடுக்கிறது முதல் தரமா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, தேவனுக்குரியதை தேவனுக்காக சரியா செலுத்துகிறோமா? ஆண்டவர் அதை பத்தி சாட்சி சொல்ல முடியுமா? சில நேரங்கள்ல காணிக்க நம்ம பேர் வாங்குறதுக்குன்னு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சம்டைம்ஸ். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நிறைய ஊழியங்களுக்கு செய்வதை குறித்து நான் உள்ள கர்த்தருக்குள்ள உங்களை பாராட்டுகிறேன். ஆனா பேர் வாங்கணும்னு கொடுக்கக்கூடாது. உங்க பேரை எழுதணும், உங்க பேரை சொல்லணும், உங்களுக்கு பொன்னாட போத்தணும்னு நினைக்கக்கூடாது, சரியா? கர்த்தர் பார்க்கிறார். யார் பார்க்கிறார்? நீங்க கொடுக்கிற காணிக்கைய கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நான் மனுஷன் அங்கீகரிச்சு அவன் உங்களை வாழ்த்தணும்னு நினைக்க கூடாது, தேவன் அங்கீகரிக்கணும். என் பலி எப்படி இருக்கணும்? மேன்மையா இருக்கணும், மேன்மையான பலியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான், இன்னும் பேசப்படுகிறான். இன்னும் ஆபேலுடைய அந்த பலிக்கு ஈக்குவலா நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எத்தனை பரிசுத்தவான்கள் வந்துட்டாங்க, எத்தனை பரிசுத்தவான்கள் வந்துட்டாங்க. ஆனா பலியில அந்த ஆபேல் செலுத்துற மேன்மையான பலியை விட ஒரு பலியை வேற யாரும் செலுத்த முடியலையா? செலுத்தலையான்னு தான் கேள்வி வருது. இன்னொரு சாட்சி இந்த பக்கத்துல ஆண்டவர் எழுதலையே. நீங்க சொல்லுங்க, என்ன எழுதணும்? கொஞ்சம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்ன எழுதணும்? தியாகமா கொடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் நீங்க ஆயத்தமா இருப்பீங்களா? ஆபிரகாமை போல தன் பிள்ளையை கொண்டு போய் பலியிட போனானே எப்தா என்பவன், தன் மகளை கொடுத்தானே பலி. நான் சொல்றேன், அப்ப பலி செலுத்துறதுல என்ன இருக்கு? கர்த்தர் பார்த்தாரா இல்லையா? நீங்க போடுற காணிக்கை பாப்பாரா இல்லையா? நான் வார வாரம் 2-3 கிழிஞ்ச 10 ரூபா தாள பறக்கு தானே, கிழிஞ்ச 10 ரூபா தாள் கிடக்க உள்ள கர்த்தரத பாப்பார்ல. நான் சொல்றேன், தசம பாகம்னு ஒண்ணு இருக்கு, காணிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. தசம பாகம் 10ல் 1 செலுத்தணும். நீங்க 1000 ரூபா தான் காணிக்கை கொடுக்கணும்னா ஒரு மாசம் உங்களுக்கு கஷ்டம் இல்ல? 10,000 ரூபாயில குடும்பம் நடத்துறது, அது 1000 ரூபாய் போட்டா 9,000, பாவம் கஷ்டம் இல்ல? எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அப்ப அது உண்மையா பொய்யா? கொஞ்சம் மேன்மையான பலின்னு வந்தா கொஞ்சம் டீப்பா சொல்லணும்ல. மேன்மையான பலி செலுத்தணும்னு சொன்னா கொஞ்சம் டீப்பா சொல்லணும்ல. அல்லேலூயா. 2000 ரூபாய் சிலர் கொடுக்காங்கன்னு வைங்க, அப்போ ஒரு மாசம் அவங்க 20,000 ரூபாய் வச்சு தான் பாவம் காலம் தள்ளுதாங்க. ஆனா பிள்ளைக்கே 20,000 ஃபீஸ் கட்டுவாங்களே, ஆஸ்பத்திரிக்கே 10,000 15,000 செலுத்துறாங்களே. ஒய்? அப்போ நம்ம அதுல என்ன இல்ல? அப்ப கர்த்தர் அந்த பலியை மேன்மையா என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாதுங்க, பார்க்க முடியாதுங்க. நமக்கு மேன்மை எதுன்னு பாருங்க. ஆபேல் போட்ட ஒரு காணிக்கை மேன்மை ஆயிட்டு, பாத்தீங்களா? தெசலோனிக்கே சபையை பத்தி பேசுறதுக்கு எனக்கு மேன்மை, உங்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நம்மளை பத்தி காணிக்கை விஷயத்தை பேச முடியுமா? யோசிங்க. அப்ப அது ஒரு மேன்மைங்க, அது ஒரு மேன்மை.
ஆமென் சொல்லுங்க. இன்னைய வரைக்கும் என் அக்கௌண்ட் கரெக்டா டேலி ஆகிட்டே வரும்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? எனிபடி? இன்னைக்கு 20 22 22 3 26. இப்போ ஆடிட்டிங் பண்ணுனா என் ஆடிட்டிங்ல தேவனுக்கு செலுத்த வேண்டியது கரெக்டா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி நெல்லுல இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனிபடி? நிறைய பெண்டிங் இருக்கு, அப்படித்தானே? நிறைய பெண்டிங். ஆடிட்டிங் பண்ணா ரொம்ப மாட்டிடுவோம், அப்படித்தானே? அப்ப எப்படி மேன்மையான பலியாகும்? திங்க் இட். யோசிங்க, யோசிங்க. எனக்கு அது ஒரு மேன்மைங்க. நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் கர்த்தருக்குரியதை நான் கரெக்டா செஞ்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் என்ன நினைப்பீங்க தெரியுமா? நான் இங்க செய்யல, பட் நான் வேற ஒரு இடத்துக்கு நான் சரியா ஏதோ ஒரு நற்கிரிகளை செய்யறேன், சில தான தர்மங்கள் பண்றேன், அதனால அப்படி டேலி பண்றேன். அந்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. கடந்த வாரம் உபவாச ஜெபத்தில் அந்த வசனத்தை கோடிட்டு காட்டினேன். எத்தனை பேர் கேட்டீங்க? அந்த நீதிகள் என்ன செய்யப்படுவதில்லை? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நீங்க செலுத்தாம நீங்க வேற எந்த காரியங்களை நீதிகளை செய்தாலும் அந்த நீதிகள் நினைக்கப்படுவது. அந்த வசனம் எங்க இருக்குமா? எசேக்கியேல் 2:20 வாசிங்க சிஸ்டர். எசேக்கியேல் 2 பாருங்க, 2ஆம் அதிகாரம் தான். சீக்கிரம். எத்தனை வசனமா? 20ஆம் வசனம் வாசிங்க. எப்படியே தன் நீதியை விட்டு ஒருத்தன் திரும்பி நீதி கேடு செய்யும் போது, இடரலை வைக்கும் போது அவன் சாவான். 20ஆம் வசனமா? அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவது. பாத்தீங்களா? ஒருத்தன் நீதி கேடு முதல்ல பாருங்க 20ஆம் வசனத்தை அப்படியே வாசிங்க. அப்படியே தன் நீதியை விட்டு திரும்பினா என்ன அர்த்தம்? முதல்ல அவன் நீதி செஞ்சான், இப்ப அந்த நீதியை விட்டு என்ன செஞ்சிட்டான்? நீதி என்பது என்ன? பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப நீதி என்ன செய்யணும்? ஒரு நீதிமான் செய்யணும். சரியா? இங்க சொல்லப்படுகிறது பாருங்க, நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி, அப்ப அவன் நீதி கேடு அவன் செய்யும் போது அவன் சாவான். எச்சரிக்காதபடியினாலே. இப்ப நான் உங்களை என்ன பண்றேன்? ஹலோ, கர்த்தர் வர போறாரு, நல்ல மேன்மையான பலிகளை செலுத்தி ஆயத்தமா இருங்க. எச்சரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அவன் எச்சரிக்காதபடியினாலே. ஆமா, பாருங்க, நீதியை விட்டு திரும்ப பின்மாற்றம் அடைஞ்சிட்டா பாவம். தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள். அப்ப நான் அதை செஞ்சனே இதை செஞ்சனேன்னு சொல்வதற்கு டேலி ஆவாதுங்கிறார் ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. டேலி ஆவாது. நான் அதை செஞ்சேனே இதை செஞ்சேனே. நோ லார்ட், அது ஒண்ணுமே இங்க என்ட்ரி ஆகல. நீ அதை செஞ்ச இதை செஞ்சோம்னு சொன்ன எதுவுமே உன் இதுல வரல, உன் ஸ்கோர்ல வரல. பாத்தீங்களா? அப்போ நம்ம செலுத்துற பலி எப்படிப்பட்டதா இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மேன்மையான பலி. பர்ஃபெக்டா செலுத்துங்க. நான் சொல்றேன், நீங்க உண்மையா சரியாய் செலுத்தி பாருங்கள், நீங்கள் குறைவுபட மாட்டீர்கள். அது ஊற்றுங்க, ஊற்று என்னைக்காவது தோண்ட வத்தி இருக்கா? என்னைக்காவது ஊற்று வத்தி இருக்காங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஊற்று வத்தி இருக்கா? ஊற்று என்ன செய்யும்? எடுக்க சுரந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளா, எல்லாரும் வாரம் வீட்டில இருந்து உங்க பாக்கெட் மணியில கொண்டு வந்து காணிக்க போடணும். சரியா? நான் கர்த்தருக்கு சொல்றேன். இல்ல, நம்ம கதை ஓடும், வண்டி எப்படியும் ஓடும். டீசலே இல்லாட்டாலும் நம்ம வண்டி ஓடும். அல்லேலூயா. தெரியுதா? நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்துக்குள்ள நடத்த விரும்புறேன்.
நம்ம பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யணும்? எல்லாரும் வீட்டிலேருந்து வரும்போது காணிக்கைய வீட்டிலேருந்து வாங்கி அல்லது உங்கள் பாக்கெட் மணியில் நீங்கள் சேவ் பண்ணி அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம போடணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் செலுத்துகிற பலி ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிட்டா பெற்றோரும் என்ன செய்யணும்? எல்லாரும் என் சமூகத்துக்கு வரும்போது நீ வெறுங்கையோடு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆபேல் மேன்மையான பலிகளை செலுத்தினான். பலியில் என்ன இருக்கு? நான் சொல்றேங்க, நீங்க இந்த எனக்கு நீங்க கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறீங்களா, பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்குறீங்களா? முதல்ல அதுல ஒரு தெளிவுக்கு வாங்க. கர்த்தருக்கு கொடுக்கீங்களா, பாஸ்டருக்கு கொடுக்கீங்களா? அப்ப கர்த்தருக்கு கொடுத்தா ஒழுங்கா கொடுக்கணும்ல. நீங்க பாஸ்டருக்கு நினைக்க போய் தானே நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க. நீங்க கணக்கு போட்டுட்டீங்கனாலே அப்ப யாருக்குன்னு கணக்கு போடுறீங்க? இல்ல கர்த்தருக்கு கணக்கு போடுறீங்களா? நீங்க கணக்கு போட்டதெல்லாம் இல்லையா? கணக்கு போட்டா கர்த்தர்கிட்ட கணக்கு பார்க்கலாம், இல்ல பாஸ்டருக்குன்னு கணக்கு பார்க்கலாம். அப்ப கணக்கு போடுறதுல அந்த விஷயத்திலே நம்ம அவுட் தானே. அவுட்டா இல்லையா? அது மேன்மையான பலி ஆகுமா? கர்த்தருக்கு நான் கணக்கு போட முடியுமா? ஆண்டவர் சொல்ற 1000 ரூபாய் கொடுத்துட்டாருன்னா 100 தூக்கி வச்சிருந்தோம் அவருக்குரியது. அது எனக்கு அது சம்பந்தமே இல்லை. அதை தொடவே முடியாது. இவன் கர்த்தட்ட நான் கணக்கு பார்த்து அப்போ நம்ம ஒரு 100 கொடுக்க மாட்டோம், நம்ம ஒரு 50 கொடுத்தோம்னா அந்த பிரதர் ஒரு 50 கொடுப்பாரு, அந்த பிரதர் ஒரு 30 கொடுப்பாரு, இந்த பிரதர் ஒரு 10 கொடுப்பாரு, இந்த பிரதர் ஒரு 5 கொடுப்பாங்க. இது என்ன பண்ணுறோம்? இப்போ கணக்கு இப்போ கர்த்தருக்கே நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். மனம் திரும்பணுங்க. நான் சொல்றேன், இப்படிலாம் நான் இதெல்லாம் நம்ம சரியா ஆகாம, இதெல்லாம் சில விஷயங்களை இன்னும் மாத்தாம நான் எந்த நம்பிக்கையில பரலோகத்துக்கு போயிருவோம் நினைக்க முடியும்? ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, ஆண்டவர் சரி பண்ணிடுவாரு. ஏன்? நீதியை சொல்லி கொடுத்துட்டார்ல. அப்ப கீழ்ப்படிய வேண்டியது தானே என் கடமை. கைகளை வெட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. மேன்மையான பலிகள் பக்கத்தில் கைப்பிடிச்சு குளிக்க சொல்லுங்க. இனிமே செலுத்துற பலி மேன்மையானதா இருக்கட்டும். இது வரைக்கும் இருக்கிறதுல மறைஞ்சிரும். இது வரைக்கும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம தியானிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க பாஸ்டருக்குன்னு அந்த மாதிரி கணக்கு பண்ணாதீங்க, இந்த சபைக்குன்னு கணக்கு பண்ணாதீங்க. அது மாதிரி நீங்க துண்டு போடாதீங்க. இவ்வளவா எடுத்து சபைக்கு உயர்வேன். அதை தவிர இன்னும் கொஞ்சம் நீங்க கையில இருந்து எடுத்து எக்ஸ்ட்ரா மற்றவங்களுக்கு செய்றீங்க பாருங்க, கர்த்தர் அதுல ரொம்ப பிரியமா இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. என் பிள்ளை அவனுக்குன்னு இருக்கிறதுல கூட ஒரு 50 ரூபா 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறானே, திரும்ப அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியில. ஆமேன்னு சொல்லுங்க. என்னைக்கு அது குறை வச்சு கொடுப்பாரா? ஆமென். கர்த்தர் நல்லவர். புரியல? அதை ஆஃப் பண்ணிருங்க. அப்போ ஏசி ஆஃப் பண்ணிருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, ஓகே அது பார்த்துருவாங்க. அங்கே சொல்லியாச்சு. இங்க பாருங்க, மேன்மையான பலி. அதுக்கப்புறம் எபிரேயர் 11:16 வசனத்தை மட்டும் வாசிங்க. பரலோகத்தை, பரம தேசத்தை அவர்கள் நாடினார்கள். அல்லேலூயா. அப்ப நிறைய சான்ஸ் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அவங்க ஆப்ஷன் பரமதேசமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்க விடுதலை ஆகணும்னா விடுதலை ஆகலாம். அந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்களே, விடுதலை பெற சம்மதியாமல் அவர்கள் என்ன செய்யல? அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை பெற்றார்கள், மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. விடுதலை பெற அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. வேணும்னா விடுதலை பெற்றிருக்கலாம். பட் அவங்க விடுதலை பெற சம்மதிக்கல. அவங்க மேன்மையான பரமதேசத்தை நாடினார்கள். நான் சொல்றேன், கடைசி காலத்துல உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கும். உனக்கு சர்ச் வேணுமா, நாங்க வேணுமா?
உனக்கு இயேசு வேணுமா, கவர்மெண்ட் கொடுக்கிற சலுகைகள் வேணுமா? நீ வருகையில போணுமா, இல்ல உனக்கு இங்க கவர்மெண்டே தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுக்கும் அது வேணுமா? ஆப்ஷன் வச்சா நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்? ஆப்ஷன் வச்சா எதை செலக்ட் பண்ணுவோம் சொல்லுங்க? வருங்காலத்துல நீங்க யாருமே வேலைக்கே போக வேண்டாம், சரியா? கவர்மெண்டே வண்டி முத கொண்டு கொடுத்துரும், சரியா? வண்டி கொடுத்துரும். இனிமே நீங்க ரேஷன் கடைக்கெல்லாம் போக வேண்டாம், கிளீனா ரேஷன் உங்க வீட்டுக்கு தேடி வந்துடும், சரியா? எண்ணெய், தண்ணி, பால் எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு சிலிண்டர் இப்போ ஒருத்தர் 6 சிலிண்டர் ஃப்ரீங்காரு, இன்னொருத்தர் 3 சிலிண்டர் ஃப்ரீங்காரு. எப்படியோ சிலிண்டர் ஃப்ரீயா வரப்போகுது, சரியா? வேற உள்ள வாய்ப்பு இல்லை, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப கிட்டத்தட்ட எங்கேயும் போனோம்னா வண்டி இன்னும் ஒன்று டோக்கன் கொடுத்துருவோம், நீ இந்த பல்க்ல போய் ஃப்ரீயா பெட்ரோல் போட்டுக்கோ. இதெல்லாம் கொஞ்ச நாள்ல சலுகையா எல்லாம் கொடுத்துருவான். ஆனா நீ சர்ச்சுக்கு மட்டும் போக கூடாது. எது வேணும் சொல்லுங்கள்? எது வேணும்? ஏஞ்சலுக்கு எது வேணும்? பின்சிக்கு எது வேணும்? பூரா ஆஃபர், பூரா ஆஃபர் தான். எது வேணும்? எது வேணும்? எது வேணும் சொல்லுங்க? அம்முக்கு எது வேணும்? பரமதேசமா, பரமதேசமா ஆப்ஷனா? பரமதேசத்தை நாடினார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. மேன்மையான உயிர்த்தெழுதல். கடைசி காலத்தில் இப்படிலாம் நான் சொல்றதெல்லாம் வேடிக்கை மாதிரி இருக்குல்ல, நடக்கும் பாருங்க. நான் சொல்றதெல்லாம் பைபிள்ல இருந்து தான் சொல்றேன். இதெல்லாம் நடக்கும் கடைசி காலத்துல. நம்ம வழிதப்ப பண்ணுவதற்கு, விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுவதற்கு, கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு, நரகத்துக்கு கொண்டு போவதற்கு, பாதாளத்துக்கு கொண்டு போவதற்கு, நமக்கு உண்டான விசுவாசத்தை, நமக்கு உண்டான அழைப்ப தரிசனத்தை இழந்து போவதற்கு பலவிதமான ஆப்ஷன், பலவிதமான தெரிந்தெடுப்புகளை நமக்கு முன்பாக சத்துரு கொண்டு வைப்பான். சத்துரு கொண்டு வைப்பான், தெரியுமா? இன்னைக்கு காலம் எப்படி தெரியுமா ஆகி போச்சு? இன்னைக்கு நிறைய பேருக்கு இது இல்லாம வாழ முடியாது. வாழ முடியுமா முடியாதா சொல்லுங்க? போன் இல்லாம நான் வாழ்ந்துருவேன்னு சொல்றவங்க சொல்லுங்க பாப்போம். சில விஷயங்கள் இல்லாம வாழ முடியாது. அப்படி ஒரு நெருக்கடிக்கு என்ன செஞ்சிருவோம்? தள்ளப்பட்டுருவோம், தள்ளப்பட்டுருவோம். தோத்திரம். நம்முடைய டீடைல்ஸ், நம்முடைய டேட்டாஸ், நம்மளுடைய எல்லாமே இதுல தான் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். எல்லாம் நம்ம அக்கௌண்ட், நம்ம பத்திரம், சொத்து பத்திரம், அக்கௌண்ட், சகலமும் எல்லாமே கூகுள் குரோம், கூகுள் டிரைவ், அப்படி இப்படின்னு பல இதில் அப்படி அப்படியே சேவ் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸ் பூரா இதில் தான் இருக்கு. இப்போ அவர் சொல்றாரு, இப்போ உனக்கு இந்த ஃபோன் கிடையாது, இந்த ஃபோன் அப்படி தான் உனக்கு தர முடியாது, நீ கிறிஸ்துவ விட்டனா ஃபோன் வாங்கிடலாம். என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. யோசிங்க, யோசிங்க. அப்ப கர்த்தர் இல்ல, விடுதலை பெற சம்மதியாமல், விடுதலை பெற சம்மதியாமல் சாக கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு மரணமே வந்தாலும் சரிதான், எனக்கு என் இயேசு வேணும், எனக்கு சபை வேணும், எனக்கு வேதம் வேணும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல், அந்த மேன்மையான பரமதேசத்தை நீங்கள் நானும் பற்றி கொள்ள வேண்டும். நீங்க போய் பாருங்க. ஆனா நம்ம மேன்மணி எதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா? ஆனா பைபிள் சொல்லுகிற மேன்மை எது? வாசிங்க பார்க்கலாம். முதல்ல இருந்து என்னலாம்? முதலாவது எது மேன்மை? முதலாவது சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டல். அதுக்கப்புறம் வல்லமை, பரிசுத்தாவியின் வல்லமையே என் மேன்மை. கிருபையே, கிருபைகளே எனக்கு மேன்மை. ஆவிக்குரிய ஆவியின் ஆராதனை தான் எனக்கு மேன்மை. இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை, பரலோக மேன்மை, பலி, மேன்மையான பலி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பரம தேசத்தையே நாடுகிற மேன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதுதான் நமக்கு மேன்மை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மேன்மை. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் நம்ம மேன்மை உள்ளவர்கள் நினைக்கிறீங்க? இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் தெசலோனிக்கே சபையில இருந்துச்சான். அந்த சபையாரை குறித்து எல்லா இடங்கள்லையும் போய் மேன்மை பாராட்டினாங்களா. அந்த சபைக்கு போன கிறிஸ்துவை அறிகிற அறிவில்